ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. பகவானுடைய மகா வாக்கியம்: குழந்தைகளே, உங்களது இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும். இதில்தான் நீங்கள் ஜென்ம ஜென்மங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையில்தான் நீங்கள் பிரபுவை சந்திக்கும் சுகத்தை அடைகிறீர்கள். மேலும் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஜென்ம ஜென்மங்களுடைய நமது ஆசைகள் என்னவெல்லாம் பகவானிடம் நாம் வேண்டி வந்தோமோ அவற்றை இந்த நேரத்தில் பாபா வந்து பூர்த்தி செய்து விடுகிறார். எனவே நாம் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவோம். மேலும் நமது வாழ்க்கை மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும். இந்த வாழ்க்கையின் அற்புதமான கணங்களை வீணாக்கிவிடக்கூடாது. நண்பர்களோடு வீண் பேச்சு பேசுவதில் நேரத்தை விரயமாக்கக்கூடாது. ஒவ்வொரு எண்ணமும் உலக நன்மையின் காரியத்தை செய்யும். நமது ஒவ்வொரு நொடியும் மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும். இதில் நாம் பாபாவுடைய பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாம் அநேக ஆத்மாக்களுக்கு நல்ல அதிர்வலைகளை பரப்ப முடியும். இயற்கையை மாற்றுவதற்காக தூய கிரணங்களை அனுப்ப முடியும். எனவே நமது வாழ்க்கைக்கு நாமே மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்று உள்நோக்குத்தன்மையோடு தனிமையில் அமர்ந்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். எனது வாழ்க்கை எத்தனை மதிப்பு வாய்ந்தது? அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நான் செயல்படுகிறேனா? அல்லது இந்த வாழ்க்கையை எங்காவது நான் குழப்பி விட்டேனா? யார் மோதல்களில் தனது வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பாரோ அவர் புத்திசாலி அல்ல. யார் துக்கம் மற்றும் அமைதியற்ற தன்மையிலிருந்து விடுபடவில்லையோ, யாருக்கு பல பலன்கள் கிடைக்க முடியும் என்றாலும் அவற்றிலிருந்து தன்னை வஞ்சிக்கப்பட்டவராகவே வைத்திருக்கிறாரோ அவர் எத்தனை விஷயங்களை இழந்து விடுகிறார். நாம் அமைதியாக சிந்தித்து பார்ப்போம். இந்த வாழ்க்கையை நான் எவ்வாறு கழித்து கொண்டிருக்கிறேன்? நமது விலை மதிக்க முடியாத நேரம் மகிழ்ச்சியில் பாபாவுடைய காரியங்களை செய்தபடி கழிந்து கொண்டிருக்கின்றனவா? யக்ய சேவையில் கழிந்து கொண்டிருக்கின்றனவா? அல்லது நாம் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்கிறோமா? வெளி உலக விஷயங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பிறரோடு போட்டியிட்டு கொண்டிருக்கிறோமா? கலியுக கடைசியில் காம விகாரம் உச்சத்தில் இருக்கிறது. பேராசை கூட சிகரத்தில் தான் இருக்கிறது. அதிகப்படியான ஆசைகள் கூட மனிதரை அடிப்படை தேவைகள் என்ற ரூபத்தில் தாக்குகின்றன. நமது இன்ன உறவினர் மிக உயர்ந்த பதவியை அடைந்து விட்டார். அவரது குழந்தைகள் கூட நல்ல பதவியில் இருக்கிறார்கள். செல்வம் இல்லாததால் நம்மால் அந்த நிலையை அடைய முடியவில்லை என்றெல்லாம் உலகத்தவர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், செல்வத்தின் குறைபாடல்ல, நல்ல மனநிலையின் குறைபாடு. அதனால்தான் அவர்களால் உயர்ந்த நிலையை அடைய முடியவில்லை. அநேக செல்வந்தரின் குழந்தைகள் கூட முற்றிலும் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தனது மனநிலையை நேர்மறையாக வைத்துக் கொள்ளவில்லை, நல்லதாக வைத்துக் கொள்ளவில்லை. எனவே இந்த உலகத்தவருடைய போட்டி பொறாமையின் விஷயங்களிலிருந்து நாம் தன்னைத்தான் வெளியேற்றிக் கொள்வோம். ஒரு ஆரோக்கியமான போட்டியிடுவோம். அநேக பிராமண ஆத்மாக்கள் பகவானிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களோடு போட்டியிடுவோம். அவர்களை விட அதிகமாக பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடுவோம். எனவே இன்று இதை பற்றிய சுய சிந்தனையில் ஈடுபடுவோம். நான் மிக உயர்ந்தவனாவேன். எனது வாழ்க்கை மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும். இதன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும். இதனை பயன்படுத்தி பெரிய பெரிய காரியங்களை நான் செய்தாக வேண்டும். 84 பிறவிகளில் ஒருபோதும் செய்ய முடியாத காரியங்களை இந்த பிறவியில் நான் செய்தாக வேண்டும். யாருமே அதனை செய்ய முடியாது. நம்மால் கூட வேறு எப்போதும் செய்ய முடியாது. எனவே நமது தினச்சரியத்தில் கவனம் கொடுப்போம். அடிக்கடி ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்டு அவற்றின் சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதற்கான அனுபவம் செய்வோம். முழு நாளிலுமிருந்து குறைந்ததிலும் குறைந்தது 3 முறைகள் நன்றாக யோக பயிற்சி செய்வதற்காக நேரத்தை ஒதுக்குவோம். அப்போது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆனந்தம் கிடைக்கும்.
பயிற்சி செய்வோம். மேலே இருந்து பாபா தனது அமைதி நிறைந்த கிரணங்களின் மழையை என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். ஓம் சாந்தி.